எல்லா சமயமும் சம்மதம், எல்லா மதமும் சம்மதம் என்று நம்பக்கூடியவர் ஒருவர். அவர் எல்லா கோயிலுக்கும் சென்று வருவார். இந்து கோயிலுக்கு செல்வார், மசூதிக்கு செல்வார், மாதா கோயிலுக்கும் செல்வார். இப்படி எல்லா கோயிலுக்கும் அவர் சென்று வருவார். அவருக்கு ஒரு கேள்வி, கடவுள் நம்ம எல்லாம் வணங்குகிறோம், எல்லா கடவுளையும் வணங்குகிறோம், எல்லா மதமும் ஒரு கடலில் சேருவது போல் கலக்கிறது. அப்படி என்றால் கடவுளை சோதிக்க வேண்டும் என்பதற்கு அவர் விரும்பினார். விரும்பியதோடு மட்டுமல்லாமல் தினமுமே முருகா நீ வா, பெருமாளே வா, அல்லாவே வா, இயேசுவே வா, அப்படி எல்லா கடவுளையும் அவர் உறக்க கூவுகிறார். தினைக்குமே கூப்பிட்டு வருகிறார். வரவே இல்லை, வரவே இல்லை. ஒரு மாதமா, ஒரு வருடமா, 10 வருடமா அல்லது 20 வருடமா தொடர்ந்து அவர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக அவருக்கு கோபம் வந்துடுது. நீ எவ்வளோ கூப்பிட்டு நீ வரவே மாட்டேங்கிறிய, நீ இருக்கியா இல்லையா, எங்கே இருக்கிற? நான் தமிழில் தானே சொல்கிறேன், உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்னு சொல்கிறாங்க, அதில் தானே சொல்கிறேன். முருகாங்கிறேன், இறைவனே என்கிறேன், கடவுளே என்கிறேன், பஞ்சபூதத்தின் தலைவனே என்கிறேன், ஆல்மைட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்கிறேன், காட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறேன். நீ வரவே மாட்டேங்கிறிய, அப்போ நீ இல்லை. எனக்கு உன் மேலே ரொம்ப கோபம் வந்துட்டுது. நீ இருந்தால் நான் இவ்வளோ வருஷமாக உன்னை கூப்பிட்றேனே, நீ வந்து பதில் சொல்லணும்ல, என் முன்னாடி வந்து நிற்கணும்ல, ஏன் நீ நிற்கவே இல்லை, வரல, எதுவுமே சொல்லலையே. கோபம் வந்துடுது. அவர் கோபத்தை அப்படியே அடக்கிக்கிட்டே போகிறார். என்னைக்காவது ஒரு நாளைக்கு இறைவன் கண் முன்னே வருவார், என் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்வார் என்று அவன் நம்பிக்கொண்டே இருந்தார். அவர்தான் நம்பிக்கொண்டே இருந்தார். வரவே இல்லை. எத்தனை நாள் பொறுமையே போய்விட்டது அவருக்கு. பொறுமை போனதனால் என்ன ஆச்சு, கண்ணா புண்ணான்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. பைத்தியக்காரனே, நீ என்ன ஒரு கடவுளா, உனக்கு ஏதாவது இதயம்னு ஒன்று இருக்கா, முட்டாளே முட்டாளே, இன்னும் என்னென்னவோ தனக்கு தெரிஞ்ச கெட்ட பெயரெல்லாம் சொல்கிறாரு. அவனை செஞ்சவனை, இவனை செஞ்சவனை, அப்படிலாம் அவருக்கு என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் அவர் சொல்கிறார். அப்படியும் அந்த கடவுள் பதிலே சொல்லலை, நேரிலும் வரலை, அவரை தண்டிக்கவும் இல்லை. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கார். எங்கே இருக்கிறாரு, இவ்வளோ சொல்கிறானே அப்படின்னு சொல்லி தேடி 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 பார்க்குறாரு. 4 திசையும் பார்க்குறாரு. எப்படி பிரம்மனுக்கு 4 முகம் இருக்குமோ அது போல் 4 பக்கமும், இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து, அப்படி எல்லா இடமும் தேடி 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 பார்க்குறாரு. ஆஹா, வரவே இல்லை, எதுவுமே வரல. அங்கே பக்கம் பார்க்குறாரு, ஒரு சாமி சிலை இருந்தது, அதை போட்டு உடைக்கிறாரு, கண்ணா புண்ணான்னு போட்டு உடைச்சி தூராக்குறாரு. மண் சிலை தான். அந்த பக்கம் பார்த்தா வேறு ஒரு சிலை இருக்குது, அது கல்லான சிலை, அதை போட்டு உடைக்கிறாரு, பின்னப்படுத்துகிறாரு, கையை உடைக்கிறாரு, காலை உடைக்கிறாரு, தலையை உடைக்கிறாரு, எல்லாவற்றையும் உடைக்கிறாரு. மரத்தினால் ஆன ஒரு சிலை இருக்குது, அதை போட்டு கீழே போட்டு தரையில் போட்டு இடி 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 இடின்னு இடிக்கிறாரு. ஆஹா, மசியவே இல்லை, சுத்தமாக அவருக்கு மசியவே இல்லை. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன முடிவுக்கு வந்தார்? நாத்திகனாக மாறினார். நான் கடவுள் பக்தி, உன்மீது பக்தி வைத்திருந்தேன், ஆனால் தற்பொழுது உன்மேல் பக்தி எனக்கு போய்விட்டது, நான் ஒரு நாத்திகனாக மாறிவிட்டேன்
ஆயிரக்கணக்கான நாத்திகர்கள் இருக்கிறார்கள், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடன் நானும் சேர்ந்து விடுவேன் என்று சொல்லி அவர் நாத்திகராக மாறிவிட்டார். இதுதான் உலகத்தில் பலருக்கும் நடக்கக்கூடிய விஷயம்தான். எனக்கு சொந்தக்கார ஒரு பெண்மணி இருந்தார். கணவன் இறந்து விட்டார் ஒரு விபத்தில். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா படங்களையும் தூக்கி உடைத்தார். அதெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் நடக்கிறது, பல இடத்தில் நடக்கிறது. இருந்தாலும் இன்னும் பலருக்கு அந்த நம்பிக்கை இருக்கத்தான் செய்கிறது. நீங்கள் திட்டினாலும் அல்லது உதைச்சாலும் அல்லது மிதித்தாலும் தூக்கி போட்டாலும் எதுவுமே அந்த இறைவனோ கடவுளோ எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படின்னா என்ன உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு புரியணும், நிச்சயமாக உங்களுக்கு புரியணும். புரியலன்னா உங்கள் மண்டை ஒன்றுமே இல்லை, காஞ்சி போச்சுன்னு அர்த்தம். காஞ்சி போயிடுச்சுன்னு அர்த்தம். உண்மையிலே அதுதான், வறண்டு போச்சு, மூளையில் எதுவுமே இல்லை. என்னை தண்டிப்பாரா கடவுள்? தண்டிக்க மாட்டார். ஏனென்றால் நான் நன்றாக இருக்கிறேன், நலமுடன் இருக்கிறேன். எனக்கு நோய் வந்துவிட்டால் நான் மருத்துவமனைக்குத்தான் செல்வேன். மருத்துவம்தான் கடவுளாக எனக்கு தெரியப்படுகிறது. நான் சாப்பிடுகின்ற உணவில் கடவுளாக இருக்கிறார். நான் அருந்துகின்ற தண்ணீரில் கடவுளாக இருக்கிறார். இந்த பூமியை தாயாக மதிக்கிறேன். அதுதான் நான் அறிந்து கொண்ட உண்மை. மரங்களிலே உயிர் இருக்கிறது, அதுவும் பல நாள் கழித்து செத்து போய்விடுகிறது. எல்லாமே செத்து விடுகிறது. மரங்கள் மட்டுமல்ல, எல்லாமே, கோயில் கூட இடிந்து விழுந்து விடுகிறது. அப்படி இருக்கையிலே எதை சரி என்று சொல்வது, எது தவறு என்று சொல்வது? சிந்திக்க வேண்டும். இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நண்பர்களும் சற்று சிந்திக்க வேண்டும். ஏன் சிந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கே புரியும். உங்களுக்கும் புரியவில்லை என்றால் மண்டை காஞ்சி போச்சுன்னு தான் அர்த்தம்.